topic is called, those who are studying in state board syllabus, it is given that it is the chapter name as complex numbers. But I am giving the name for this topic is called complex numbers and quadratic equations. Okay. So you all listening? My dear students, I am asking you only, please kindly respond me. Yes, sir. Yes. So this is one of the simplest chapter. After now, 5 months, 6 months, when you are reaching, after you are finishing your half-yearly examination, when you are going to face the revision, if I ask, what are the topics which is very simple to you, முதல்ல நீங்க சொல்ற ரெண்டு டாபிக், one is matrices and determinants and complex numbers. உங்க புக்ல வெறும் complex numbers தான் கொடுத்திருப்பான், அப்படிதானே? It was given the name as complex numbers. But நான் என்ன பண்றேன், those who are studying in CBSE, don't worry, உங்களுக்காகவும் சேர்த்து நான் சொல்றேன் complex numbers and quadratic equations. You are not only preparing for your 12th standard public examination, you all going to face the what? JEE main entrance examination. You all called as engineering aspirant. So அதனால இதுக்கு டைட்டிலே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, I am giving the topic as complex numbers and quadratic equations. Now, இது தமிழ்ல அழகா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன சொல்லலாம்னா, இதுக்கு என்ன பேர் தெரியுமா? சிக்கல் எண்கள். பாருங்க, அப்போ இது கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது தமிழ்ல இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிக்கல் எண்கள். இல்ல சோஃபார் உங்களுடைய 10th standard 11th standardல நீங்க என்ன படிச்சிருப்பீங்கன்னா, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்திருந்தா, suppose we have a quadratic equation ax square plus bx plus c equal to 0. இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? Girls, come on, tell me. How many roots are there for this equation? We have 2 roots. கண்டிப்பா இதுக்கு 2 roots. நம்ம say alpha and beta. இதனுடைய நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா, அதுக்கு டிஸ்கிரிமினன்ட்னு ஒரு வேல்யூ இருக்கும். அது பேர் என்னன்னா b ஸ்கொயர் மைனஸ் 4ac. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டெல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 3 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ். இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, your del value is equals to 0 ஆக இருந்துச்சுன்னா, இந்த டிஸ்கிரிமினன்ட் உடைய வேல்யூ we call this is a discriminant. இந்த டிஸ்கிரிமினன்ட் உடைய வேல்யூ என்ன இருக்கணும்னா அப்படின்னா, இது ஆக்சுவலி நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க, minus b plus or minus b square minus 4ac divided by 2a. கரெக்டா? minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. இப்போ இதுல அந்த ரூட்டுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, இததான் we call it as a discriminant. Your del is equals to b square minus 4ac. இப்போ இந்த del equals to 0னா அந்த ரூட்ஸ் உடைய நேச்சர் எப்படி சொல்லலாம்? This implies the roots are real and equal. The roots are real and equal. If del is greater than 0, the roots are real and unequal. இந்த மூணாவது கேஸ் என்ன சொல்லுதுன்னா, if del is less than 0, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? The roots are imaginary. The roots are imaginary. இந்த ரெண்டு கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்மா. நீங்க நாளைக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஒரு டெஸ்ட்டை நீங்க எழுதும் பொழுது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட். இது ரெண்டுத்தை பத்தியா நிறைய அளவுக்கு மீறி பார்த்துருக்கோம். 10th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்துருப்பீங்க, 11th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்து. இப்போ இந்த விஷயத்தை தான் நான் பார்க்கிறேன். அப்போ இந்த ரூட்டுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா வேல்யூ, இது நெகட்டிவ்ல வந்தால், சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், -1. இதே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1னா சிம்பிளா போட்டா அதனுடைய வேல்யூ 1. இந்த ரூட்டுக்குள்ள -1 இருக்கு இல்லையா, இவனுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன். என்னன்னா, இது வந்து காஷியன் மெத்தட்னு சொல்லுவோம். இவனுக்கு இந்த ரூட்டுக்குள்ள இருக்கான் இல்லையா -1, அவனுக்கு பேரு we can give I. அதுக்கு நேம் என்ன தெரியுமா பேரு? அயோட்டா. ஏன்னா இந்த ஐன்ற நோட்டேஷன் ஏன் கொடுக்குறோம், அதுக்கு பேர் அயோட்டா. இமேஜினரி. இத வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. நான் புடிச்சுங்க, when inside your square root
If there is any number which is negative, we cannot able to find out the root. அதுதான் ரொம்ப முக்கியம். ரூட் உடைய வேல்யூவை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப அதனால ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் your I is equals to square root of -1 அப்படின்னு சொன்னா simply you put I. இந்த ரூட்டை நான் ரிமூவ் பண்ணணும். உடனே என்ன சொல்லணும்னா I square is equals to -1. எனக்கு இந்த மைனஸ் கூட வர வேண்டாம், பிளஸ்ல வரணும். அப்ப I power 4 is equals to 1. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணு வேல்யூ. I square equals to -1, I is equals to square root of -1 and I power 4 is equals to 1. So அப்ப இதுல என்ன தெரியுது? I square உடைய வேல்யூ -1 தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்க 9th ஸ்டாண்டர்டோ 8th ஸ்டாண்டர்ட்ல ஒவ்வொருத்தரும் சிபிஎஸ்சிக்கு ஒரு மாதிரி வரும், ஸ்டேட் போர்டுக்கு ஒரு மாதிரி வரும். அதுல இண்டிசஸ் அண்ட் சர்ட்ஸ் ஒண்ணு படிச்சிருப்பீங்க. அதனுடைய என்ன அர்த்தம் சொல்லுதுன்னா, if it is a power m into a power n ன்னு சொன்னா we can write this as a power m plus n. கரெக்டா? இல்ல இது எல்லாருக்கும் தெரியும். சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ல பவர் வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா பவர் ஆட் பண்ணணும், டிவிஷன்ல இருந்தா பவரை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி எனக்கு I உடைய வேல்யூஸ் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் திஸ் I power 4 is equals to 1. இல்லையா? I power 4 is equals to 1, I square is equals to -1. சரிங்களா? சோ இப்போ நான் என்ன பண்றேன், I power 10 into I power 7. What is the value? Girls, என்னமா வேல்யூ இதுக்கு? பவர்ல இப்ப சொன்னது I power 2 வெரி குட். I power 17. அப்ப இங்க இருந்து என்ன தெரியுதுன்னா, I power 4 equals to 1 னா whenever it is a multiple of 4, if the power is multiple of 4, up by second I can get 4n. The answer is 1. If it is a multiple of 4, அப்ப எப்பொழுதெல்லாம் multiple of 4 ஆகுதுன்னா 16 is equals to 1. I power 20 is equals to 1. அப்ப இது எப்படி போடலாம்னா, you can write this as I power 16 into I power 1. Nothing but your I power 16 is 1. 1 into I which is equals to I is less. இங்க ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாவே அப்படிதான் வரும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவை சொல்லிக் கொடுக்க போறேன். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இதனுடைய ஐடியாவை நான் சொல்லிக் கொடுக்க போறேன். என்ன ஐடியா அப்படின்னா, இது கடைசி வரைக்கும் இந்த ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ரைட் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், எனி ஆப்டிடியூட் டெஸ்ட், இது ரொம்ப யூஸ்ஃபுல். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது என்னன்னா, your I square is equals to -1. Your I square is equals to -1. இல்லையா? அப்ப நான் என்ன சொல்லலாம்னா, your I square is equals to -1. இப்ப I cube எப்படி சொல்லலாம்? Your I cube is equals to I square into I. What is I square value? Which is equals to -1 into I. I can write this as -I. இதை ஏன் ரொம்ப சிம்பிள் தான், உங்களுக்கு எல்லாம் புரியும். நான் ஏன் இதை போடுறதுக்கு அர்த்தம் இருக்கு. I power 4 நான் என்ன சொல்வேன்? I square into I square. We know that I square is equals to -1 into -1. I can write the answer is 1. சரியா? I power 4 into I square is equals to -1 into -1 plus 1. Next I power 5 எப்படி தெரியுமா சொல்லலாம்? If I power 4 உடைய வேல்யூ 1 தெரிஞ்சிச்சு இல்லையா? I power 4 into I. I'll get I power 4 into 1 which is equals to I. We'll get 4 values. இதுக்கு பிறகு 4th roots of unity. என்னன்னா first one பாருங்க -1 கிடைச்சது. I cube க்கு பாருங்க -I கிடைச்சிருக்கு. I power 4 பாருங்க 1 ன்னு கிடைச்சிருக்கு. I power 5 பாருங்க I ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்கு பேர் தான் 1, -1, I, -I. இதுக்கு பேர் பின்னாடி படிப்பீங்க. We call it as a 4th roots of unity. We call it as a 4th roots of unity. சரிங்களா? அப்போ எனக்கு எப்போலாம் -1 கிடைக்குது பாருங்க. If the power is 2, oddல இருக்கு இல்லையா? If the power is 2, அப்போ it is in odd. அப்போ எனக்கு என்னுடைய வேல்யூ சப்போஸ் நான் பண்றேன் IN பாருங்க, I power 4 இருக்கு இல்லையா? அதனுடைய வேல்யூ 1. IN is equals to 1 when n is a multiple of 4. When n is a multiple of 4. சரியாமா? இப்போ நான் என்ன பண்றேன், it is a multiple of 4 இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியுது. எனக்கு ரிமைண்டர்னு ஒண்ணு இருக்குது. நல்லா கவனிச்சிங்க. என்னப்பா, எனி டவுட்?
Soy Aravind. Yes, sir. No doubt. Okay, right. Any doubt, ma? Yes, sir. இப்ப பாருங்க நான் முக்கியமான சொல்லி கொடுக்க போறேன் இந்த ரிமைண்டர். If the remainder is 0, then the value becomes inalterable. Suppose இதுதான் இந்த I power n. சார் சொல்லுமா சார் இந்த நம்பர்ல ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? இந்த வேல்யூக்கு I ஸ்கொயர்னா -1 ஞாபகம் வச்சுக்கணுமா சார்? ரெண்டே விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணுமா. ஒன்னு I ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு -1, அதனுடைய ஸ்கொயர் I பவர். இது ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், வேற எதுவும் வேண்டாம். நான் ஒரு ட்ரிக் இப்ப சொல்லி தரேன். நீங்க எவ்வளவுதான் ஒரு கொஸ்டின்ல இதே இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயும் அந்த மாதிரி கேட்டிருக்கான். I பவர் 2024 பிளஸ் I பவர் 4048 the வேல்யூ அப்படின்னு கொஸ்டின் கேட்பான். நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன், நல்லா கவனிங்க. மேல அதனுடைய பவரை பாருங்க. அது மல்டிபிள் ஆஃப் 4 இருந்தா பிரச்சனையே கிடையாது, அதனுடைய வேல்யூ. இல்ல இது மல்டிபிள் ஆஃப் 4 இல்ல, இதுக்கு ரிமைண்டர் என்னன்னு கண்டுபிடிச்சு. இப்ப I பவர் n is not a multiple of 4. n is not a multiple of 4. அப்போ இந்த பவர் இருக்குல்ல n, அதனுடைய ரிமைண்டர். இப்ப ரிமைண்டர் 0 இருந்தா கண்டிப்பா அது மல்டிபிள் ஆஃப் 4. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1. தயவு செய்து my humble request to all of you, இந்த வருஷம் கூட 2023 உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல கொஸ்டின்ல கேட்டு பாரு, இந்த மாதிரி ஒரு சம் கேட்டு இந்த அயோட்டாவை யூஸ் பண்ணி கேட்டுங்க. ஹையர் பவர்ஸ்ல இருக்கும். அப்ப நான் ரொம்ப ஈஸி ட்ரிக்ஸ் ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றேன்? Why I am just teaching you the tricks? Because you are going to face the entrance examination. You have to solve the very, very quickly, very rapid, very fast. அப்போ I or reminder, அதாவது இதனுடைய பவர் நான் இப்போ எக்ஸாம்பிள் போட்டு சொல்லி தெல்லாம் புரிஞ்சிடும். அப்போ ரிமைண்டர் 0 வரல, இதனுடைய வேல்யூ 1. இப்போ I பவர் n எடுக்கிறேன். If the remainder is இது divisible ஆகல, n is not a multiple of 4, but remainder, just you find out the remainder. இது 4 ல டிவைட் ஆனா என்ன ரிமைண்டர்னு பாருங்க. அதே போல I பவர் n is equals to, if the remainder is 2, last remainder is 3. அப்போ அந்த ரிமைண்டர் 1 இருந்தால் the answer is I. Remainder is I power n, the remainder is 2, the answer is -1. If the remainder is 3, the answer is -I. இதுதான் விஷயம். அப்போ ரிமைண்டர் 0 அந்த பவர் வந்து இட்ஸ் a multiple of 4 இருந்தா பிரச்சனையே கிடையாது. Don't worry about that. You just take it. The answer is 1. If it is not divisible by 4, but the remainder, it gives the remainder when we divide by 4. If it is 1, the answer is I. If the remainder is 2, the answer is -1. If the remainder is 3, the answer is -I. I hope you all understand this. Yeah, very easy. Very easy. So your I power n is equals to 1 if it is a multiple of 4. That means the remainder is 0. Your I power n is equals to -1. இப்படியே போட்டே போலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டேன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். I பவர் 75. பாய்ஸ் யாரும் சொல்லுங்கம்மா. சோ நீங்களே சொல்லுங்க தம்பி. பாருங்க, 75 மல்டிபிள் ஆஃப் 4 சாரி, நீங்களே சொல்லுங்கம்மா. 75 is a multiple of 4 Is it 75 multiple of 4? No, sir. No. அப்போ அதனுடைய ரிமைண்டர் இதை நான் 75ல டிவைட் பண்ணா எவ்வளவு எனக்கு ரிமைண்டர் கொடுக்குதுன்னு பாருங்க. 75 4 ஆல டிவைட் பண்றேன். 4 1s are 1. அப்போ it is equal to 1. 35 8 times. எனக்கு இந்த கோஷன்ட்லாம் வேலையே கிடையாது. எனக்கு ரிமைண்டர்னா வருது பாருங்க. If the remainder is 3, the answer is -I. அவ்வளவுதான். நீங்க இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. அது 2 மார்க்ஸ்ல வரட்டும், இந்த மல்டிபிள் MCQல வரட்டும், பிரச்சனையே கிடையாது. அடுத்து கேர்ள்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். What is the value of I84? Let us check whether this is the 84 is divisible by 4. பாருங்க, 84 divisible by 4. Yes. அப்ப உடனே the remainder is 0. The answer is 1. The remainder, the answer is 1. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ நான் இன்னொரு நம்பர் எடுக்கிறேன் பாருங்க. I பவர் 7845. என்னடா இது இவ்வளவு பிக்கா இருக்கான்னு பார்க்காத. இதுக்கு நான் ஒரு ஐடியா இருக்குது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க, இதெல்லாம் 8th படிச்சிருப்பேன். மல்டிபிள் ஆஃப் 4னா the last 2 digit is multiple of 4, then it is divisible by 4. அப்ப 45 எனக்கு 4ல divisible ஆகுமா? கண்டிப்பா ஆகாது. கண்டிப்பா ஆகாது. நோ. ஆனா 45 அப்ப ரிமைண்டர் எவ்வளவு இருக்கு? 44 11 டைம்ஸ் போகும், மீதி வந்து 1. அப்ப therefore the remainder is 1. அப்ப ரிமைண்டர் 1 இருந்தா the condition is what? I.
எவ்வளவு பெரிய நம்பரையும் இந்த 4 விஷயத்தை வச்சு போட்டு I minus I 1 minus 1. Therefore very simple. அப்போ எனக்கு 7 8 4 5 நீங்க ஃபுல்லா டிவிசிபிளா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. If the last 2 digit number is divisible by 4, then I can say the remainder is 0. அப்படி இல்லைன்னா எவ்வளவு ரிமைண்டர் 4 ஆல டிவைட் பண்ணிட்டு மீதி எவ்வளவு ரிமைண்டர் இருக்கு பாருங்க. அப்ப ரிமைண்டர் 1 இருந்தா I, ரிமைண்டர் 2 இருந்தா -1, ரிமைண்டர் 3 இருந்தா -3. சரி, -I. That is the answer. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இல்ல எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, உள்ள ஒரு சம்பவம் I பவர் 70003. என்னடா பண்றது, இத்தனை ஜீரோ கொடுத்துருக்காங்க. இதனுடைய வேல்யூ ரொம்ப ஈஸி. லாஸ்ட் 2 டிஜிட் வந்து டிவிசிபிள் பை என்னன்னு பாருங்க 4. கண்டிப்பா கிடையாது. அப்ப ரிமைண்டர் எனக்கு 0 வரதா கண்டிப்பா நான் எடுத்துக்கலாம் இல்லையா? லாஸ்ட்ல பாருங்க 3 இருக்கு, 3 டிவிசிபிள் ஆகாது. இதே 0 இருந்தா கண்டிப்பா டிவிசிபிள் ஆகும். அப்ப நான் என்ன பண்றேன், the remainder is 3. If the remainder is 3, the answer is -I. எல்லாருக்கும் இந்த ஷார்ட் ட்ரிக் புரிஞ்சிருச்சா? இந்த 4 விஷயத்தை எதை எழுதுறீங்களோ இல்லையோ, இந்த 4 விஷயத்தை எழுதி வச்சிருங்க. ரிமைண்டர் 0 இருந்தா என்ன, ரிமைண்டர் 1 இருந்தா. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் நோட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1/I is equals to -I. அதாவது கான்ஜுகேட்னு சொல்லுவோம். பின்னாடி ஃபியூச்சர்ல நம்ம படிப்போம். இப்போதைக்கு இந்த ரிசல்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1/I is equals to I. இது எப்படி வந்திருக்கும்? ரொம்ப ஈஸி. ரேஷனலைசேஷன். I இருக்கா, இதுக்கு -I போடுங்க. இதனுடைய வேல்யூவை -I போடுங்க. 1 into -I, I into I square. I square உடைய வேல்யூ -1, minus into minus plus 1. The answer is -I. அவ்வளவுதான். அதனால 1/I வந்தாலே நீ சிம்பிளா என்ன போடலாம், -I போட்டுடலாம். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் I square is equals to -1 இல்லையா? இதுதான் ரொம்ப பேசிக். அப்போ ரிமைண்டர் 0 இருக்குது, ரிமைண்டர் 1 இருக்குது, ரிமைண்டர் 3 இருக்குது, ரிமைண்டர் 2 இருக்குது. அப்படின்னா ரிமைண்டர் இஸ் 0, then the answer is 1. Remainder is 2, the answer is -1. If the remainder is 1, the answer is I. இப்படிதான் போகணும். இப்ப நம்ம எக்ஸசைஸ்க்குள்ள போலாமா? இப்ப நான் உங்களுடைய those who are studying in state board, உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நான் போறேன். சரிங்களா? I'm moving on to the first exercise. Exercise 2.1. சரிங்களா? முதல் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன். புக் எல்லாம் எடுத்துங்கம்மா. எல்லாரும் புக் வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்காதவங்க தயவு செய்து சார் சொல்றதை கவனிங்க. Those who are having book, please go through that. Please take that book and open the page. Exercise 2.1. The first problem. Question என்ன கேட்டிருக்காங்க தெரியுமா? Simplify. The question is simplify. I power 1947. First question. I power 1947 plus I power 1950. I power 1947 plus I power 1950. ஓகேவா? இதை நீங்களே ஆன்சர் சொல்லிடலாம். 47 போது இட்ஸ் நாட் divisible by 4. ரிமைண்டர் எவ்வளவு இருக்கு? 44 தான் போகும் டிவிசிபிலிட்டி. ரிமைண்டர் இஸ் 3. அப்ப ரிமைண்டர் 3 அப்படின்னு சொன்னா என்ன சொன்ன, லாஸ்ட் -I. If the remainder 50, this is also not divisible by 4. 48 தான் போகும். Remainder is 2. When the remainder is 2, what I told you, remainder 2 நான் என்ன கொடுத்தேன்? Remainder 2. Very good. I square அதான் -1 which is equals to நல்ல 2 சொன்னேன்ல, அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மத்ததெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா போடலாம். -1. Therefore the my answer is minus of 1 plus I. Second question. Yeah. 1948. I power 1948 minus I power -19 1869. Second question. இந்த மாதிரி சமயத்துல அதாவது a பவர் -m சொன்னா 1/a power m சொல்லுவோம். அதே போல we can write this as I power 1948 minus I power 18. சரி,
1 power I power 1869. இப்போ இங்க பாருங்க, இது divisibility last. Yes, கண்டிப்பா it is a multiple of 48 இல்லையா? So 48 is a multiple of 4. Multiple of 4 வந்தா கண்ணை மூடிட்டு 1 போடுறது. Minus 1 divided by 9869. 69 is not a multiple of. It's not divisible by 4. 68 divisible ஆகும். அப்போ 1 தான் இருக்கும். I can write this as 1. நான் இப்பதான் சொன்னேன் 1 by I is nothing but what? Minus I. இல்லையா? 1 by I is nothing but minus I. அப்போ we can write minus of இந்த 1 by I minus I சொல்லுவாங்க. Therefore the answer is 1 plus I. Please take down. The answer is 1 plus I. சரிங்களா? இது third and fourth sum. நான் first sum வந்து ரொம்ப ஈஸி. I power 7 அதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க. அடுத்தது பாருங்க, இந்த subdivision number 5. சரிங்களா? இந்த subdivision number இல்ல 4 தான் இல்ல, கரெக்ட் தானே நான் போட்டது? ரைட். Subdivision number 3. நம்ம 3 போடணும் இல்ல. Summation n is equals to 1 to 12. Next problem. The summation n is equals to 1 to 12. The next problem. புரியுதா எல்லாருக்கும்? இது ஈஸியா இருக்கா? ரொம்ப ஈஸி இல்ல? இந்த எக்ஸசைஸ்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த எக்ஸசைஸ் நீ திரும்பி கண்ண மூடி கூட பார்க்க கூடாது. நேரா எக்ஸாம்க்கு போயிடலாம். For third sum பாருங்க. Summation n is equals to 1 to n. 1 to 12, sorry. 1 to 12 I power n. இது எப்படி போடலாம்? I power 1, I power 2, I power 3, dot 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 I power 2. I power 12. I power 12. So I can write this as I power 12. சரிங்களா தம்பி? இப்போ இதுல நான் என்ன செய்ய போறேன் பாருங்களேன். இதுல என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I உடைய வேல்யூவை அப்படியே தான் போடுது. I ஸ்கொயர் உடைய வேல்யூ என்னது? -1. I power 3. Remainder is 3. Remainder 3 என்ன இருக்கும்? We'll get minus I. I power 4 plus 1. இதே போல I power 5 வரும்போது இதே தான் வரும். இந்த மாதிரி 4 times I -1 minus I plus 1. கரெக்டா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4 முறை எத்தனை? இது வந்து 8. இதே மாதிரி பாத்தீங்கன்னா I -1 I plus 1. அப்ப 12. I power 12 is 1. அப்ப எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. +1 -1 கேன்சல், I minus I கேன்சல். அப்போ ஃபர்ஸ்ட் 4க்கே 0, அடுத்த 4 0, அடுத்த 4 ஒரு 0. The answer is 0. Next sum. Fourth one. I power 59, fourth sum, plus 1 by I power 59. அப்ப I power 59 is multiple of 4. இல்ல 56 தான multiple of 4. அப்ப remainder is 3. I can write this as I power 3. அப்ப remainder 3 இருந்தா நீ டைரக்டா மறுபடியும் ஒரு தாண்டி போட வேண்டிய அவசியம் இல்லை. ரிமைண்டர் 3 இருந்தாலே டைரக்டா என்ன சொல்லலாம்? minus I. 1 divided by I power அதே தான் minus I. நமக்கு தெரியும் minus I minus 1 by I. நான் 1 by I minus I சொல்றேன். ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால minus of minus I will get minus I plus I, that is equal to 0. Therefore the answer is 0. இந்த எக்ஸசைஸே முடிஞ்சிருச்சு பாருங்க. அவ்வளவு 2 சம் இருக்கு. Fifth sum. Moving on to the fifth problem. I into I square plus I power 3 and so on I power 3000. I into I square into I power 3 into I power 2000. போலாமா? You are listening? So இங்க நம்ம ஒரு பேசிக், அதாவது sum of the series of natural numbers. இப்போ என்ன பண்ணலாம்? உன்னுடைய செர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் உடைய மெத்தட் படி மேல பவர் ஆட் பண்ணலாம். 1 plus 2 plus 3 plus dot 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 plus 2000. அப்ப இது வந்து sum of the series. இப்ப sum of the series n numbers அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we'll get n into n plus 1 divided by 2. Your n உடைய வேல்யூ 2000. அப்ப I can write this as 2000 into 2001 divided by 2.
அப்ப we'll get எவ்வளவு 10,000 into 2,000 1. I can get correctா எல்லாரும் பாருங்க n உடைய வேல்யூ 2000. I can write this as the formula n into n plus 1 by 2. அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா 2000 into 2001 divided by 2 வரும். அப்போ மல்டிப்ளை பண்ணி நீங்க இது பண்ணுங்க 1000 கேன்சல் ஆயிடும். மல்டிப்ளை பண்ணா will get I power 20 மல்டிப்ளை பண்ணுங்க 2100 இல்லையா 1000 into 201 அப்போ 2001 மூணு ஜீரோவை ஆட் பண்ணுங்க. எனக்கு என்ன சொன்னா லாஸ்ட் 2 zeros 00 வருதுமா? அப்ப எனக்கு என்னன்றது தெரியாது. கண்டிப்பா 00 வந்தா இட்ஸ் டிவிசிபிள். ஏன்னா 100 டிவிசிபிள் ஆகும், 200 4 டிவிசிபிள் ஆகும். அப்ப 1000 இருக்கு பாருங்க, லாஸ்ட் 4 டிஜிட்ட பாருங்க. 1000 இஸ் டிவிசிபிள் பை 4 கண்டிப்பா 250. அப்ப கண்டிப்பா இதனுடைய வேல்யூ வந்து 1 பிகாஸ் இந்த 2000 1000 is a multiple of 4. Since it is a multiple of 4, the answer is 1. வெரி சிம்பிள். பாருங்க அடுத்து லாஸ்ட் சம் ஒன்னே ஒன்று இருக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்கான் லாஸ்ட் சம்ல? summation n is equal to summation. Next problem. Summation n is equal to 1 to 10. Summation n is equal to 1 to 10. I power n plus 15. I power n plus 15. Yeah, I power n plus 15. So இப்போ இது என்ன பண்ணணும்னா, it is given that n is equal to 1 to 10. I power n plus 15 கொடுத்துட்டாங்க. அப்படிதான சம் கொடுத்துருக்கேன். இப்ப நம்ம எப்படி போடலாம்னா, இதுல கொஞ்சம் ஒரு ஐடியாவை சொல்றேன் கவனிங்க. இது அப்படியே 1ல இருந்து போட்டே போலாம். 1 போட்டா 51 52. நான் அப்படி போடல. சமேஷன் n is equal to 1 to 8 வரைக்கும் போடுறேன். I power 1 plus 1 by 8 வரைக்கும் போறோம். அதே n plus 50. மீதி I power 9 போட்டீங்கன்னா will get plus வரும். ஏன்னா சமேஷன் இல்லையா? plus I power 59 plus I power n க்கு பதிலா 10 போடுவீங்க which is equals to 60. அப்ப n plus 50 இல்லையா? n உடைய வேல்யூ நான் 1 போடுவேனா 1 plus 50 51. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? சமேஷன் n is equals to 1 க்கு பதிலா n க்கு பதிலா 1 போடுவேனா 1 plus 51. இப்ப இது அப்படியே போட்டே போகுமா? n is equals to என்ன பண்ணுவேன்? I can write this as, சொல்லுங்க யாருன்னா ஐடியா இருக்கா? இதனுடைய வேல்யூஸ் என்ன வரும்னு பார்க்க முடியுமா? இதனுடைய வேல்யூ 0. எப்படி எப்படிப்பா 0? கரெக்ட் தான், ஆன்சர் 0 தான். சார் கண்டினியூ நம்பர் 4 வந்தா 0 ஆயிருங்க. கண்டினியூ நம்பர் 4. அப்ப பாருங்க, ஆமா இட்ஸ் a multiple of I power n plus 1 இருக்கு இல்லையா? நான் n க்கு பதிலா போட்டேன்னா சமேஷன் அப்ப என்ன வரும்? I power 51 plus I power 52 plus I power consecutive number, continuous சொல்லக்கூடாது, I power 54 இதனுடைய வேல்யூ 0 plus I power 55 plus I power 56 plus I power 57 plus I power 58 இதனுடைய வேல்யூ 0. அப்ப டோட்டலா இதனுடைய வேல்யூ 0. I power 59 is not a multiple of 4. The remainder is 3. அப்ப ரிமைண்டர் 3 இருந்தா என்ன சொன்னேன் நானு? அதனுடைய வேல்யூ -i இல்லையா? I power 52, the remainder is 2. That is called a -1. அப்ப the answer is -i -1 is the answer. Therefore the answer is, அப்ப நீங்க ஈஸியா எனக்கு ஐடியா தெரியும் மல்டிபிள் ஆஃப் இது 4 இல்லையா? அப்படி 4 இருந்தா அதுக்கு ரிமைண்டர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்
So first exercise complete over ஆயிடுச்சு. We'll move on to the next exercise. Exercise 2.2. இப்போதான் நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளேயே வரும். சரிங்களா? ரொம்ப முக்கியம் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே இந்த காஷியன் இன்டீஜர், அதாவது அயோட்டா அப்படின்னு மற்றதெல்லாம் விட்டுருங்க. அயோட்டா ஐய பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்பதான் ரியல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ள அந்த சிக்கல் எண்களுக்குள்ள வந்துருக்கு. கண்டிப்பா கவனிங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொன்னா நம்ம எவ்வளவு நம்பர்ஸ் பார்த்துருக்கோம். ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர், ரியல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், இதுதான் நம்பர் சிஸ்டம்ல படிச்சிருப்போம். இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சொன்னா இட் ஹாஸ் த இமேஜினரி பார்ட். அது இல்லைன்னா இப்ப பாருங்க, ஐ கேன் புட் இசட் அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்து ஏ பிளஸ் ஐபி அப்படின்னு போடணும். இந்த ஐ எதை டினோட் பண்ணுதுன்னா இட் ஹாஸ் த இமேஜினரி பார்ட். ஏன்றது எதை குறிக்குதுன்னா இட் ஹாஸ் த ரியல் பார்ட். our real part, imaginary part. சரிங்களா? ஒருவேளை சம்டைம்ஸ் ரியல் இமேஜினரி பார்ட் எல்லாமே இருக்கலாம். அப்போ அதனால நான் என்ன சொல்ல முடியும், இது வந்து இமேஜினரி நம்பர் இல்லைன்னு சொல்ல போக முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னா ஆல் த ரியல் நம்பர்ஸ் ஆர் இமேஜினரி நம்பர்ஸ், இமேஜினரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். பட் ஆல் த இமேஜினரி பார்ட்ஸ் ஆர் நாட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரொம்ப முக்கியமா நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ ஆல் த இமேஜினரி நம்பர்ஸ் ஆர் நாட் காம்ப்ளெக்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எடுக்கிறேன், 7 - 3i. இப்ப இதுல ரியல் பார்ட் கேட்டானா எங்க ஐ இல்லையோ அதான் 7. இமேஜினரி பார்ட் கேட்டானா எங்க ஐ இருக்கோ அதுதான் இமேஜினரி. So your imaginary part is -3 and your real part is 7. Please take down. நல்லா இன்னொரு விஷயம் என்னன்னா, சில பேர் அந்த ஐய கூட சேர்த்து எழுதுறோம். தப்பு. அது ஐக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை மட்டும் தான் போடணும். That is called -3. இப்போ ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்களேன். Z equals to எக்ஸாம்பிள் பாருங்க, x - y plus i into a plus b. அப்போ ரியல் பார்ட் அப்படின்றது x - y, இமேஜினரி பார்ட் அப்படின்றது a plus b. அப்போ என்ன ஈஸியா நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்ல போனோம் அப்படின்னா, ஐ இல்லாத பார்ட் ரியல் பார்ட், ஐ இருக்கிற பார்ட் இமேஜினரி பார்ட். அப்ப ஐக்கு இல்லாத பார்ட்னது x - y, அது ரியல் பார்ட் சொல்லியாச்சு. ஐ இருக்கிற பார்ட்னது இமேஜினரி பார்ட், தட் இஸ் கால்ட் a plus ib. சரிங்களா? அப்ப ரியல் பார்ட் ஆஃப் z is x - 1, அந்த நம்பருக்கு பேர் z, அதனால z ன்னு சொல்லலாம். இமேஜினரி பார்ட் ஆஃப் z is a plus b. So these all are examples to understand very clear. இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே சொன்னேன், ஒரு ரியல் நம்பர் மட்டும் இருந்தா அது பேர் இமேஜினரி தான். -7 இருக்கு, இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா? எஸ், இட் இஸ் a காம்ப்ளெக்ஸ் நம்பர். எப்படி எழுதலாம்னா z is equals to -7 plus 0i, which means that your real part is equals to -7 and your imaginary part is equals to 0. Your real part is -7 and your imaginary part is equals to 0. Please take down. சில சமயம் வெறும் இமேஜினரி பார்ட் மட்டும் கொடுத்துருப்போம், -5i. I can write z is equals to -5i. அப்போ இதுல ரியல் பார்ட்ன்றது 0, your imaginary part is equals to -5. இதெல்லாம் பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல். சரிங்களா? because I can write z is equals to 0 - 5i எழுதலாம். இப்போ இதுல நான் பின்னாடி உங்களுக்கு டீடைல் தான் சொல்லி தரேன். ஒரு ஆர்கன் பிளேன் அப்படின்னு ஒரு அது கிராஃப் மாதிரி, நம்மளுடைய இதுல கிராஃப் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஆர்கன் பிளேன் வரும்போது நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்றேன். இப்ப நம்ம போட்டோம் இல்லையா, இதுக்கு பேரு கார்ட்டீசியன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. நம்ம z equals to a plus iv, z equals to p plus iq, இல்ல z is equals to p plus iq, z is equals to x plus iy. இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்தா இதுக்கு பேரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் அல்லது கார்ட்டீசியன் ஃபார்ம் சொல்லுவாங்க. ரெக்டாங்குலர் ஃபார்ம் அல்லது கார்ட்டீசியன் ஃபார்ம் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். சரியா இருக்கு சார்? ரெக்டாங்குலர் ஃபார்ம் அல்லது கார்ட்டீசியன் ஃபார்ம். இப்போ இத நான் ஆர்கன் பிளேன் அப்படின்னு, அதாவது பிளேன்ல நம்ம கார்ட்டீசியன் பிளேன் சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதே போலதான் இத ரியல் பார்ட் சொல்லுவோம்,
the imaginary part னு சொல்லுவோம். X-axis a real part, we call it as real part, and Y-axis we call it as a imaginary part. Suppose நான் A plus IB அப்படி இருக்குன்னா இத பாயிண்ட்ஸ் எப்படி திரும்ப போடலாம்? A, B. இப்போ சப்போஸ் நான் Z equals to 7 minus 3i இருக்குன்னு வச்சுக்கோங்க. I can put 7, minus 3. இதுதான் ரியல் பார்ட். இப்போ சப்போஸ் இங்க 7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 7 இருக்கு. -3 இந்த இடத்துல அந்த பாயிண்ட் 7, ஒன்றும் கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ் ரியல் பார்ட்டா எடுத்துக்கணும், ஒய் ஆக்சிஸ் இமேஜினரி பார்ட்டா எடுத்துக்கணும். இல்ல இப்ப பாருங்க 8 plus 0i. I can take this as 8, அந்த பாயிண்ட்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். X to Y. Real part is 8 and imaginary part is 0. நான் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஈக்குவேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் A plus IB is equals to 3 minus 7i. அப்ப ஈஸியா ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது ஈக்குவேட்டிங் தான் ரியல் அண்ட் இமேஜினரி. இங்க ரியல் பார்ட்ல இருக்கு A, இங்க என்ன இருக்கு ரியல் பார்ட் 3. A is equals to 3. இங்க என்ன இருக்கு இமேஜினரி பார்ட் B, இங்க என்ன இருக்கு இமேஜினரி பார்ட் -7. I can write this as B is equals to -7. So A is equals to 3 and B is equals to -7. இதுதான் ஈக்குவல் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஈக்குவாலிட்டியை நான் டெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? Next, we'll move on to the exercise 2.2 க்கு போலாம். Evaluate the following. Evaluate the following. If Z is equals to 5 minus, எல்லாமே 2 marks தான். நீ போடுறது எல்லாமே MCQல கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உன்னுடைய கிளாசிபிகேஷன் ஆஃப் கொஸ்டின்ல 2, 3 marks கூட வரதுக்கு ரொம்ப குறைவு தான் சான்ஸ். பாருங்க. Evaluate the following. If Z is equals to 5 minus 2i and W is equals to -1 plus 3i. Z is equals to 5 minus 2i, W is equals to -1 plus 3i. First one, Z plus W. Find out. Second one, Z minus I omega. அதாவது addition of complex numbers, subtraction of complex numbers, multiplication of complex numbers பத்தி படிக்க போறோம். சரியா? மூணாவது சப்டிவிஷன். முதல் 3 போட்டுருவோம், அதுக்கப்புறம் அடுத்த 3. மொத்தம் 6 சப்டிவிஷன் இருக்கு. 2Z plus 3 omega. சரியா? ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸி. Z plus omega. சரியா? Z plus omega. Very simple. Z plus omega. Z உடைய வேல்யூ என்னது? 5 minus 2i. ஒமேகா வேல்யூ என்னது? -1 plus 3y. The addition என்ன தெரியுமா? Real to real, imaginary to imaginary. 5 minus 1 which is equals to 4. 3i minus 2i which is equals to 5. What answer? Second question, Z minus I omega. Your Z value is equals to 5 minus 2i minus I into omega. Omega உடைய வேல்யூ என்னது? -1 plus 3i which is equals to 5 minus 2i minus into minus plus I minus 3i. Correct? 3i square. So we'll get 5 minus 2i plus I square value -1. Minus into minus plus 3. About real to real, you have to add imaginary to imaginary. We'll get 5 plus 3 which is equals to 9 minus 2i plus I which is equals to -1. The answer is 9 minus I is the answer. The answer is 9 minus I. Correct? So minus 2i plus I which is equals to I. 9 like 8. Number 5 plus 3 is 8. About 8 minus I is the answer. Third question. 2Z. Third one. 2Z plus 3 omega.
Z is multiplied by 2, 5 minus 2i, plus 3 times of omega, minus 1 plus 3i. Multiply, we'll get 10 minus 4i minus 3 plus 9i. 10 minus 3 is 7. 9 minus 4i, which is equals to 5i. Therefore, the answer is easy. Just the algebra of the complex numbers, addition, subtraction, and multiplication. Therefore, the answer is 7 plus 3. Model 3 subdivision. Question number 1. Next, 4th and 5th and 6th. 4th, 5th, 6th. 4th வந்து Z omega. அதே Z தான், அதே ஒமேகா தான். உன்னுடைய இது வந்து மாறுது. Z plus omega. இப்போ மல்டிப்ளிகேஷன் கொண்டு போறோம். Z omega. 4th question. Z omega. 5th one. Z square plus 2Z omega plus omega square. Third one. Z plus omega the whole square. Right? Now 4th question. Z omega. Z is 5 minus 2i. Your omega is minus 1 plus 3i. So now we multiply 5 into minus 1 minus 5. 5 into 3i, which is equals to 15i. Minus into minus plus 2i. Minus 6i square. We'll get minus 5 plus 17i. I square minus 1, which is equals to plus 6. Correct? The value of I square initially, that's from the beginning. Your I square is minus 1, which is equals to 6. But real part is real part. 6 is 5, which now 1. And now imaginary part. In the format, A plus IB. This is a rectangular form or the Cartesian form. Sometimes only the kepa right in Cartesian form, right in rectangular form. The real part, imaginary part. And the format. At the 5th question. Z square plus 2Z omega plus omega square. We'll get Z square. Around 5 minus 2I the whole square plus 2 into Z. That is called a 5 omega. Z omega get the value at 17I plus omega square minus 1 plus 3I the whole square. So we'll get expand A minus B the whole square formula. A square minus 2AB plus B square. 25 minus 2 5s are 10. 10 into 2, 20. 20I plus 4I square. Plus either multiply 2 plus 34I. This square minus 1 square 1. Minus already minus A minus 2AB. 6 into I, 6I. 3I square you'll get 9I square. 9I square. I'll get 9I square. நீங்க இத இன்னும் சிம்பிளா பண்ணா கூட பண்ணலாம். இது பாருங்க, A square plus 2AB plus B square அந்த ஃபார்மட்டுக்கு கொண்டு வரலாம். Z plus omega the whole square. நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட சொல்லி தரேன், தப்பு இல்ல. இப்போ ரியல் நம்பர்ல ஆட் பண்ணோம். 25 I minus 28 I square minus 1 minus 4 plus 2 plus 34I plus 1 minus 6I I square minus 1 minus 9. அப்போ ரியல் பார்ட்ஸ்ல ஆட் பண்ணோம். 25ல 4 போச்சுன்னா 21. 21 plus 2 23. 24. 24ல 9 போச்சுன்னா 15. 34 minus 20I, which is equals to 14I. 14ல 6 போச்சுன்னா, which is equals to 8I. You'll get 15 plus 8I. That is that. இப்போ இதை நீங்க வேற சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லயும் கால்குலேட் பண்ணுங்க. இப்போ ஒரு MCQ கொஸ்டின் வச்சுக்கோங்க. பாருங்க, இது A square plus 2AB. அப்ப என்ன அர்த்தம்? This is of the form Z plus omega the whole square. அப்போ Z plus omega ஆட் பண்ணுங்க. Z எவ்வளோ? 5 minus 2I. omega எவ்வளோ? minus 1 plus 3I. அப்போ whole square. அப்போ 5 இது அப்படி சைடுல போட்டுருக்கு. 5 minus 1 4. 3I minus 2I the whole square. 4 square பண்ணா 16. 2 into 4 8I into I square, which is equals to minus 1, which is equals to 15 plus 8I. Yeah, which is equals to 15 plus 8I. பாருங்க, ரெண்டு ஒரே ஆன்சர் வந்துச்சா பாருங்க. இப்போ லாஸ்ட் क्वेश्चनக்கு இதே ஆன்சர் தான். இததான் கொஞ்சம் மாத்திக்கிறது. Z plus omega the whole square. The last one, 6th subdivision.
your sixth devolution is z plus omega the whole square. So your z plus omega the whole square na idhude value. அப்ப அப்படியே ஆன்சர் எடுக்கணும். 15 plus 8i. Same. Z is 5 minus 2i and omega is minus 1 plus 3i. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா we'll get 15 plus 8i. ஸ்கொயர் பண்ணும்போது சாரி 4 plus i அதை ஸ்கொயர் பண்ணும்போது we'll get 15 plus 8i. Next question, exercise 2.2. Second question. Given the complex number z is equals to 2 plus 3i, represent the complex numbers in Argand diagram. நான் இப்பதான் சொன்னேன், இது ஒண்ணும் கிடையாது, just like a Cartesian plane. நம்ம Cartesian plane என்ன எடுப்போம், x எடுப்போம், y plane எடுப்போம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க real part, imaginary part எடுப்போம். கொஸ்டின் எழுதிங்கம்மா. Given the complex number z is equals to 2 plus 3i, represent the complex numbers in Argand plane. First question, first one. Is it I z and z plus iz? Second question, is it minus iz and z minus iz? Given the complex numbers z equals to 2 plus 3a, represent the complex numbers in Argand plane. இல்லையா? அப்போ எனக்கு z என்னன்னு கொடுத்துட்டான், 2 plus 3a ன்னு கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் இடத்துல அது எழுதுங்க, z is equals to 2 plus 3a. z is equals to, நான் பாயிண்ட்ஸ்ல எழுதும் போது ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் 3. நெக்ஸ்ட் செகண்ட், அந்த முதல் கொஸ்டின் iz அப்படின்னு சொல்லி போடணும். அதனுடைய பார்ட்ஸ் மட்டும் 2, 3. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்கன் பிளேன்ல ஜஸ்ட் கிராஃப், நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம ஆர்கன் பிளேன்ல யூஸ்வலா கார்டீசியன் பிளேன் சொல்லும் பொழுது இதுதான் உன்னுடைய ஆரிஜின் 0,0 இருக்கும். இதை எக்ஸ் பிளேன் சொல்லுவேன், இதை ஒய்ன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான் விஷயம். அதே எக்ஸ் தான், அதே ஒய் தான். ஆனா இங்க என்ன சொல்லணும், இதை ரியல் பார்ட்னு சொல்லணும். இந்த ஒய் ஆக்சிஸ் இமேஜினரி பார்ட். இங்க ரியல் பார்ட் இஸ் 2 அண்ட் இமேஜினரி பார்ட் இஸ் 3. இல்லையா? சோ நம்ம அப்படிதான் போடுவோம் அந்த பார்ட்டை. அப்போ இங்க 1, 2, 1, 2, 3. அப்ப இங்க போடலாமா? z of 2, 3. செகண்ட் வந்து I multiplied by z. செகண்ட் அதுல அப்படியே அதுல ஃபர்ஸ்ட் iz எழுதுங்க. ஐ வந்து இந்த 2 plus 3i ல மல்டிப்ளை பண்ணுவோம். We'll get 2i, 3i square. 2i, I square minus 1, we'll get minus 3. We'll get minus 3, 2. Your I is equals to minus 3, 2. சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம், இதனுடைய இமேஜினரி பார்ட் இதை மாற்றி கூட போட்டுங்க. இப்படி போட்டுங்க, minus 3 plus 2i. எப்பொழுதும் ரியல் பார்ட் அந்த ஆர்டர் a plus ib. அப்போ minus 3, 2. அந்த கிராஃப்ல எப்படி வரும், minus 3, 2. சரிங்களா? நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, represents the commonest number. அப்போ minus 3 minus 1, minus 2, minus 3. minus 3, 2 இந்த இடத்துல இருக்கும். இது என்ன பாயிண்ட், iz உடைய இதுல இருக்குது minus 3, 2. நெக்ஸ்ட் z plus iz, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். z உடைய வேல்யூ என்னது, 2 plus 3i. iz உடைய வேல்யூ என்னது, minus 3 plus 2i. so minus 1 plus 5i. I can write this as minus 1, 5. X உடைய வேல்யூ minus 1 and y உடைய வேல்யூ 5. I can write this as minus 1, 5. So அப்போ minus 1ன்றது இந்த இடத்துல இருக்குது, 5ன்றது மேல இருக்கு இல்லையா, somewhere here. அப்போ இதுதான் உடைய z plus iz minus 1, 5. அவ்வளவுதான். அதுதான் கொஸ்டின்ல கேட்டு ஸ்டார்ட் பண்ணு இல்லையா. இதனுடைய வேல்யூ minus 1, 5. அதுதான்
First Z simple போட்டோம் 2, 3. IZ ன்றது -3, 2. Z plus IZ ன்றது -1, 5. Take down. So நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணோன்றத காமிக்கிறது அது. சரிங்களா? இப்ப நான் செகண்ட் क्वेश्चन போலாமா? ரெஃப் பண்ணிட்டுமா? ஈஸி தானே. என்ன போட்டுருக்காங்க கேஸ்ல? given the complex number Z is equals to 2 plus 3i, represent the complex numbers in organ plane. நான் x y plane தான் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் எடுத்து அந்த பிளேன்ல எப்படி பிளாட் பண்றதுன்னு மட்டும் தான் கேட்டிருக்கேன். வேற எதுவும் கேட்கல. அடுத்தது பாருங்க. செகண்ட் क्वेश्चन. Z, minus IZ. இல்ல Z, minus IZ. Z is equals to 2 plus 3i minus IZ minus I of 2 plus 3i, which is equals to minus 2i minus 3i square, which is equals to minus 2i. I square value minus 1. Minus of minus plus 3. We can write this as 3 minus 2i. Our first badina will get 2, 3. Second badina 3, minus 2. Third one, Z minus IZ. Yeah. Say last time Z minus IZ. அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 2 plus 3i minus 2i plus 3. Minus 2i plus 3. முதல்ல எல்லா பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இட்ஸ் மேபி வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூ. அப்போ ஐ வில் கெட் 2 plus 3, 5. We'll get 5. 3i minus 2i, yeah, which is equals to I. About the point in organ plane 5, 3. When I graph graph. So this is the x and y plane. We call it as a real part. We call this as a imaginary part. First point 2, 3. Adeda. Yeah. Modula Z. The Z marad. So we'll get Z of 2, 3. Second minus Z. 3, minus 2. Yeah, 3, 1, 2, 3, 3, minus 2. In the point, minus IZ of 3, minus 2. Last Z minus IZ. 5, 3. 5, 3. Z minus IZ of 5, 3. So just plot. ஒன்னும் கிடையாது, கிராஃப் தான். கார்ட்டீசியன் பிளேன்ல எப்படி கிராஃப் போடணும் அதே தான் இங்க. Sir, 5, 1 இல்ல. நம்ம 5, I sorry ma, very good, right. Thank you. Thank you ba. 5, 1. So 5, 1 means 5, 1 here. Z minus IZ. Okay. Moving on to the third problem. Find the values of the Find the values of the real number x and y if the complex numbers 3 minus I into x minus of 2 minus I into y plus 2y plus 5 and 2x plus minus 1 plus 2i into y plus 3 plus 2i are equal. 3 minus I into x minus 2 minus I into y plus 2i plus 5 and 2x plus minus 1 plus 2i into y plus 3 plus 2i are equal. சரியா? என்ன கொடுத்துட்டாங்க? இந்த ரெண்டு நம்பரும் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. These two numbers are equal அப்படின்னு கொடுத்தாச்சு.
அப்ப நான் எப்படி போடலாம்னா இதை மல்டிப்ளை பண்ணுங்க 3x minus ix minus 2y plus iy plus 2y plus 5 is equals to 2x minus y plus 2yi plus 3i. அப்ப இதுல ரியல் பார்ட்ல தெரியும் y I இல்லாத பார்ட்ல ரியல் பார்ட். அப்ப எது ரியல் பார்ட்? 3x minus 2y plus 5 minus I into x minus y plus 2. So 3x minus 2y plus 5 minus I into x minus y plus 2 is equals to real 2x minus y plus 3 plus I into 2y plus 2. So equate the real and imaginary. Equate the real and imaginary. Correct? Huh? If the two numbers are equal, I can compare, I can equate the real part and the imaginary part. The real part is 3x minus 2y plus 5. Inge real it is 2. Upper real part equating the real part. Here, equating the imaginary part. 2x minus y plus 3. Inge imaginary part munadi minus irukla adhiyum சேர்த்து எடுக்கணும். minus விட்ட கூடாது. x minus y plus 2 equals to 2y plus 2. Minus of x minus. அப்ப பாருங்க இது ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்கும் பாருங்க. 3x இல்ல 2x இந்த சைடு வந்தா we'll get simply x. Minus 2y plus y. Minus 2y plus y which is equals to minus y. 5 minus 3 அது அந்த சைடு போட்டுக்கனா minus 2. Let us take this as first equation. Now here இங்க பாருங்க minus x plus y minus 2 இது எப்படி வந்தா minus 2y minus 2 equal to 0. I can write this as minus 6 minus 2y minus 2 minus 4 on the side plus 4 yeah, minus 2 minus 2 which is equals to plus 4 minus 2 minus 6 plus y sorry plus y minus 2y which is equals to minus y minus 6 minus y அப்புறம் x minus y minus a common எடுத்தா இங்க plus y கரெக்ட்டா minus a common எடுத்தா minus 2 அப்ப plus 2 ஆயிடும் plus 2 minus 2 cancel which is equals to 0. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணுங்க minus 6 minus 1 equal to 0. Second equation இவங்க ரெண்டு பேரும் cancel ஆயிடுவாங்களா minus 2y is equals to minus 2 y is equals to 1. We'll get the y value is equals to 1. அப்ப y equals to 1 அர்த்தம் நீங்க போட்டீங்கன்னா we'll get x minus 1 equals to minus 2. X is equals to minus 2 plus 1 minus 1. Therefore, the answer is x is equals to minus 1 and y is equals to. The answer is x is equals to minus 1 and y is equals to. Take it out. One minute. Okay. Now we'll see some of the properties of complex numbers. Complex numbers properties பத்தி பார்க்கலாம். So நம்ம ரெண்டு எக்ஸசைஸ் எவ்வளவு சிம்பிளான ஈஸியானது டக் டக் டக்குன்னு ரெண்டு எக்ஸசைஸ் முடிச்சாச்சு இல்லையா? அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது we have some properties இல்லையா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அதுக்கப்புறம் அது இல்லாம டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. நமக்கு ஆபரேஷன்ல மொத்தம் 4 இருக்கு. மல்டிப்ளிகேஷன், அடிஷன், subtraction and division.
இதுல நான் ரெண்டுத்த மட்டும் மெயினா சொல்றேன். டிவிஷனை பத்தி கவலையே படாதீங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல டிவிஷன் எல்லாமே கான்ஜுகேட்னு ஒரு வேல்யூல போயிடும். அதனால ஒரி பண்ணாது. இந்த அடிஷனல் சப்ராக்ஷனுக்கும் ஒரே ரூல் தான். நான் ரெண்டு விஷயத்துக்கு நான் சொல்லித்தரேன். ஒன்னு அடிஷன், இன்னொன்னு மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? இது ரெண்டுத்துக்கு மட்டும் சில ப்ராப்பர்ட்டியை நான் சொல்லித்தரேன். அடிஷன், மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒண்ணு கூட விடக்கூடாது. பேசிக், பிகாஸ் யூ ஆல் சென்டம் ஓரியன்டட் ஸ்டூடெண்ட். ரெண்டுத்துக்குமே காமன் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. நான் எடுக்கிறேன் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். Z1 equals to A plus IB. Z2 is equals to C plus ID. நான் இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதாவது Z plus, இது ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். போத் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். CN போட்டுருக்கு. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். வில் கெட் A plus C plus I into B plus T. இதுதான் ஆன்சர். இதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல, இதுவும் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இது ரியல் பார்ட், இது this is also a complex. In the same way, if I take Z1 is equals to A plus IB, Z2 is equals to C plus ID. Both are complex number. If I multiply these two things, that is also a complex number. அதுதான் close. Closeனா ஒண்ணும் கிடையாதுமா. We are going to ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போறேன், ஒரு ப்ரொவிஷனல் ஸ்டோர் போறேன். அந்த ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா காஃபி பவுடர்னு தனியா இருக்கும், மில்க் பவுடர்னு தனியா இருக்கும். அதே ப்ரொவிஷனல் ஸ்டோர்ல இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாமே சேர்த்து இருக்கும். காஃபி பவுடர், மில்க் பவுடர் போட்டோடனே அப்படியே காஃபி ரெடி ஆயிடும் இல்ல, அவரும் பால்ல மட்டும் அப்படி போட்டு அது இன்ஸ்டன்ட். அப்போ மூணுமே அங்க கிடைக்குது இல்லையா? அப்ப அது மாதிரிதான் Z1 Z2 அப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தால் அதனுடைய ப்ராடக்டும் அதனுடைய மல்டிப்ளிகேஷனும் அதனுடைய அடிஷனும் காம்ப்ளெக்ஸ் நம்பரா தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது நான் ரெண்டு விஷயம் எடுக்கிறேன். ரெண்டாவது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது வந்து என்ன சொல்லலாம், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்ப ரெண்டு நம்பர் இருக்கு, Z1 Z2. இதை ஆட் பண்றேன், அதே அப்படியே ரிவர்ஸ்ல ஆட் பண்றேன். Z2 plus Z1 எப்படி சாதாரண ஒரு ரியல் நம்பர்ஸ், சாதாரண ஒரு இன்டீஜர்ஸ் 2 plus 3 இருக்கு, அதே 3 plus 2 பண்ணாலும் 5 தான் வரப்போகுது. அதே போலதான் ரெண்டு நம்பரையும் ரிவர்ஸ்ல மாத்தி பண்ணாலும் ஆன்சர் இஸ் சேம். அதுதான் கம்யூட்டேட்டிவ். மல்டிப்ளிகேஷன்லயும் அதே தான். Z1 Z2 is equals to Z2 into Z1. Both obeys the commutative property. Associative, மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. Associative property. Associative property. We have three complex numbers, Z1, Z2, Z3. These are the three complex numbers. இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கு. இந்த மூணு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இத நான் அசோசியேட்டிவ்ல என்ன தெரியுமா, பிராக்கெட் மாதிரி Z1 plus Z2 plus Z3 is equals to the first போடுற Z1 plus Z2 interchanging the brackets. அவ்வளவுதான். அதே மல்டிப்ளிகேஷன் கிடைக்கும். Z1 into Z2 into Z3. First இங்க போடுற bracket. முதல்ல Z1 Z2 into 3. Just interchanging the bracket. Z3. இது பேர் தான் இது associative. This is called associative. Next, additive identity. Additive identity. Additive identity. அப்போ ஆட் பண்ணும்போது ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஆட் பண்ணும்போது ஐடென்டிட்டி அப்போ என்ன அர்த்தம்னா அது ஜீரோ தான். இப்போ ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், அது கூட நான் ஜீரோவை ஆட் பண்ணாதான் அதே நம்பர் கிடைக்கும். 1 plus 0 100 plus 0 100. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு அடிட்டிவ் ஐடென்டிட்டினா என்னன்னு சொல்ல போறேன். அடிட்டிவ் ஐடென்டிட்டி இதுக்கு வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டினா 0 plus 0i is equals to 0. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்போ 0 plus 0i. அப்போ இது எப்படி போடலாம்னா z plus 0. இது அப்படி 0 plus z அது இதுல கிடைக்குது. அப்போ 0 is called the additive identity. 0 is called the additive identity.
இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி பாருங்க, 0 1 மல்டிப்ளை பண்ணா அது ஃபுல்லாவே 0 ஆயிடுமே. அப்ப எதால மல்டிப்ளை? 1. வெரி குட். அப்ப z into 1, 1 into z, again we'll get s. அப்ப 1 is the multiplicative identity. 1 is the multiplicative identity. Always remember that in complex number, 0 is called the additive identity and 1 is called the multiplicative identity. நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் இல்ல, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ 1 அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் -1, 5 அதனுடைய அடிட்டிவ் இன்வர்ஸ் -5. அதே மல்டிப்ளிகேட்டிவ்ல எப்படி போடுவீங்க? 5 அதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் வந்து 1/5. அதே தான் இங்க அடிட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ் இங்க மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். அடிட்டிவ் இன்வர்ஸ்னா z plus minus z minus z plus z equal to 0. எனக்கு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து ஆட் பண்ணா எனக்கு இதனுடைய ஐடென்டிட்டி எலிமெண்ட் கிடைக்கும் 0, because 0 is the identity element. அப்ப நான் சொல்லலாம் -z is the additive inverse. அதே போல இங்க z இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எடுக்கும். அப்ப நான் இன்னொரு நம்பர் எடுக்கிறேன் சரிங்களா, வேற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒமேகா அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். டபிள்யூன்னு கூட எடுத்துக்கீங்க, நான் ஒமேகான்னு எடுத்துக்கிறோம், புக்ல டபிள்யூலாம் கொடுத்துருப்பான். இல்ல Z1 Z2ன்னு எடுங்களேன். நான் என்ன சொல்றேன், இப்போ இசட் இன்டு ஒமேகா, ஒமேகா இன்டு இசட் அப்படி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருந்துச்சு 1 ஈக்குவல் டு 1 இருந்தா உடனே என்ன சொல்லலாம், ஒமேகா இஸ் த multiplicative inverse. Omega is the multiplicative inverse. Please take down. கடைசியா distributive laws, distributive property. இது மல்டிப்ளிகேட்டிவ், மல்டிப்ளிகேஷனுக்கும் அடிஷனுக்கும் போத் காமன். Z1 into Z2 plus Z3. டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா ஒன்றும் கிடையாது, பிரிச்சு போடுறது. Z1 Z2 plus Z1 Z3 அவ்வளவுதான். இதே மாறி இருக்கு மல்டிபிளிகேஷன்ல பாருங்க, Z1 Z2 plus Z2 Z3. இதை ஃப்ரெண்ட்ஸ்ல போட்டான் Z1 plus Z2 into Z3. அதையும் ஸ்பிளிட் பண்ணி போடலாம், Z1 Z2 Z3 plus Z2 Z3. அவ்வளவுதான். That is answer. Please take down. இப்ப இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ எப்படி லாஸ் ஆஃப் இண்டிசஸ்ல கொண்டு வரலாம், அப்ப இண்டிசஸ்ல எப்படி ஒபே பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் how it is, அதாவது சில ரிமார்க் நோட்னு கூட போட்டு நீங்க எழுதிக்கலாம். z பவர் m into z பவர் n. z is a complex number. அது முதல்ல நோட் பண்ணிங்க, z is a complex numbers. ஏன் இந்த பேசிக் ஃபண்டமெண்டல்லாம் ரொம்ப நுணுக்கமா நடத்துறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் நீங்க என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் உனக்கு +2 லெவல்ல ரொம்ப ஈஸி. இப்ப பாருங்க என்ன பண்ணலாம், z பவர் நம்மளுடைய இண்டிசஸ் என்ன சொல்லுது, பவர் ஆட் பண்ணு, z பவர் m plus n. ரெண்டாவது நோட் பண்ணீங்க, இண்டிசஸை எப்படி, லாஸ் ஆஃப் இண்டிசஸை எப்படி நான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்குள்ள கொண்டு வரேன். அதே போல z பவர் m divided by z power n, I can write this as z power m minus n, where z not equals to 0. ஏன்னா டினாமினேட்டர்ல வருதுல 0வா இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, இருக்கக்கூடாது. மூணாவது z power m whole power n, which is equals to z power mn. Fourth one, z1 into z2 whole power m
is equals to Z1 power M into Z1 power M. Z1 power M into Z2 power M. சரிங்களா? நம்ம இப்ப ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். Exercise 2.3. இதுல ஒரு தியரம் இருக்கு. இன்னும் 5 minutes 10 minutes தான் இருக்குது. அதனால நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். If Z1 is equals to, if Z1 is equals to 1 minus 3i, so exercise 2.3 la first problem, if Z1 is equals to 1 minus 3i, Z2 is equals to 4i minus 4i, Z3 is equals to 5. Show that Z1 plus Z2 plus Z3 is equals to Z1 plus Z2 plus Z3. Second one, Z1 into Z2 into Z3 is equals to Z1, Z2, Z3. We have to prove this. சரிங்களா? So, அப்ப நம்ம என்ன பண்ணோம்? First left hand side முதல் கேஸ் Z1 plus Z2 plus Z3 equals to Z1 plus Z2 plus Z3. நான் முதல் செய்ய வேண்டியது என்னன்னா, your left hand side first question க்கு LHS இருக்கிற Z1 plus Z2 plus Z3. So what is Z1 plus Z2? 1 minus 3i plus Z2 minus 4i plus Z3 plus 5. 1 minus 7i plus 5, which is equals to 6 minus 7. So we'll get the left hand side as 1 minus 7i plus 5, which is equals to 6 minus 7i. சரியா? So we'll get 1 minus 3i minus 4i plus 5. So we'll get 1 minus 7i, we'll get 6 minus 7i. அதே right hand side வருதான்னு பாருங்க. What is your right hand side? Z1 plus Z2 plus Z3. What is Z1? 1 minus 3i plus Z2 minus 4i plus Z3, which is equals to 5. We'll get 1 minus 3i minus 4i plus 5, which is equals to 6 minus. Following the left hand side and right hand side equals to. Therefore, I can say Z1 plus Z2 plus Z3 equals to Z1 plus Z2 plus Z3. That is the answer. First problem is over. Second one. Second one. Multiplication. Z1, Z2, Z3. இல்லையா? So முதல்ல பாருங்க Z1, Z2 கண்டுபிடிச்சீங்க. Z1, Z2. அதாவது 1 minus 3i multiplied by minus 4i. We'll get minus 4i. இதை பண்ணா plus 3 into 4, 12, 12i square. Minus 4i, I square is equals to minus 1, which is equals to minus 12. We'll get minus 12 minus 4i. Z1, Z2 multiplied by Z3. So which is equals to minus 12 minus 4i into Z3, which is equals to 5. We'll get minus 16 minus 20i. So therefore we have minus 60 minus 20i. So this is your left hand side. Now you take your right hand side. It is Z2, Z3. What is Z2? You get minus 4i. What is Z3? 5, which is equals to minus 20i. About Z2, Z3. About Z1 into Z2, Z3. Your Z1 is equals to 1 minus 3i into minus 20 into I. We'll get minus 20i plus 60i square. We'll get minus 20i, I square would be value 1, minus 60. பாருங்க, minus 60 minus 20. Arranging எப்பொழுதுமே அந்த rectangular form கொண்டு வரணும். A plus IB.
ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? அப்போ therefore I can say Z1 into Z. நீங்க போட்டது எல்லாமே ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ். will have only comes under MCQ 2 marks, maximum போனா 3 marks. 3 marks வரதுக்கு சான்ஸே கிடையாது. 2 மார்க் கொஸ்டின் தான் எல்லாமே. நெக்ஸ்ட் பாருங்க. One more problem, second sum. If Z1 is equals to 3, second one, if Z1 is equals to 3, second problem, with this we'll stop today's class. So if Z1 is equals to 3, Z2 is equals to minus 7i, Z3 is equals to 5 plus 4i. Show that first one, Z1 into Z2 plus Z3 is equals to Z1, Z2 plus Z2, Z1, Z2. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்ல? அப்ப ஃபர்ஸ்ட் Z2, Z3 தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். Z2, Z3 minus 7i plus 5 plus 4i will get minus 3i plus 5. இமேஜினரிலாம் தனியாக ஆட் பண்ணோம். will get Z2 plus Z3 இல்லையா? will get அப்ப இதை அரேஞ்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 5 minus 3i. போட்டாச்சா? அடுத்து இதை Z1ல மல்டிப்ளை. Z1 into Z2 plus Z2. Z1 3, 5 minus 3i. 15 minus 9i. இது உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு Z1, Z2. What is Z1, Z2? 3 minus 7i பண்ணா சொல்லுமா சொல்லுங்கம்மா. Z2 வந்து plus 7i தான் சார். இல்லையா புக்ல minus 7i தானே கொடுத்துருக்காங்க Z2 உடைய வேல்யூ. புக்ல பாருங்க, புக்ல வந்து minus 7i தானே கொடுத்துருக்கான். நான் ரைட்டா தப்பா எழுதலையே. Z2 is equals to minus 7i தாமா. Please make a note. So we'll get 15, my correct தான், minus 21i. அடுத்தது Z1, Z3. 3 into Z3, 5 plus 4i. 15 plus 12i. நான் இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ Z1 plus Z2 plus Z1 into Z3. இங்க minus 21i plus 15 plus 12i. 15 அப்படியே போடுங்க. 21 12 போனா minus 9i. இப்போ பாருங்க, இது ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்தையும் பாருங்க ஈக்குவலா இருக்கா? அப்போ from this we'll get Z1, Z2, Z3 is equals to Z1, Z2 plus Z1, Z2. செகண்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன தெரியுமா கொடுத்துருக்கா? Z1 plus Z2 into Z3 equals to Z1, Z3 plus Z2, Z2. அப்படியே உல்டா Z1ஐயும் Z2ஐயும் ஆட் பண்றேன். I'll get 3 minus 7i. இல்லையா? into LHS 5 plus 4i. மல்டிப்ளை பண்ணுங்க. We'll get 15. 3 4s are 12i minus 35i minus 28i square. We'll get 50. 12i la 35 போச்சுன்னா we'll get minus 23i. I square minus 1, which is equals to plus 28. 28 plus 15, இல்லையா? So we'll get 28 plus 15, 43. We'll get 43 minus 23i. இதான் உன்னுடைய left hand side. 43 minus 28i. Next, Z1, Z2. ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறேன். Z1, Z2 பாருங்க. சாரி, Z1, Z3 இல்லையா? நமக்கு இங்க தேவை Z1, Z3. 3 into 5 plus 4i, which is equals to 15 plus 12i. Next, Z2, Z3. So we'll get minus 7i into 5 plus 4i. We'll get minus 35i minus 28i square. We'll get minus 35i plus 28. பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. Z1, Z3 plus Z2, Z3 is equals to minus 35 plus 28, which is equals to 43. Minus 35 plus 12 minus 23. ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துச்சா? N's fruit. அப்போ இது ரெண்டும் சேமா இருக்கு. பாருங்க, N's fruit. LHS equals to RHS. ஸோ கிட்டத்தட்ட காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல 3 எக்ஸசைஸை ஒரே நாள்ல முடிச்சிட்டோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதுல இருந்து ரொம்ப குறைவான கொஸ்டின்ஸ் தான் வரும். பட் யூ மஸ்ட் நோ, அதாவது MCQல நீங்க விட முடியாது.
ஏன்னா எனக்கு சென்டம் போறதே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த எம்சிக்யூ கொஸ்டின்ல தான் இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ்ல தான் உங்களுக்கு பிரச்சனையே உருவாகும். இல்ல ஒரு 4 கொஸ்டின் இல்ல 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்து கிரியேட்டட் கொஸ்டின் இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம். சரியா? So with this we'll stop. We'll continue tomorrow the same complex number. We are going to discuss more about the conjugate of a complex numbers, modulus of a complex numbers, argument of a complex numbers. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆனா ரொம்ப ஈஸியும் கூட. ஈஸியா உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். Locus of a complex numbers இருக்கு. So with this I'll stop today. We'll continue tomorrow. I request all of you join tomorrow. No absentees tomorrow. Okay. So because I'm going to take a very important section in complex numbers, so that please all the students please be prompt on time. Okay. So with this we'll stop now. Okay. Okay, sir. Okay. Good night. Take care. Bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.